வெல்கம் டு கிச்சன் ராணி. நம்ம இன்னைக்கு என்ன ரெசிபி பார்க்க போறோம்னா ஹோம் மேட் பர்பி எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. வேர்க்கடலை பர்பி செய்கிறதுக்கு நம்ம ஒரு பவுல் வேர்க்கடலை எடுத்துக்கலாம். வறுத்த வேர்க்கடலையில் மட்டும்தான் செய்யணும். நீங்கள் சூப்பர் மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா வறுத்த வேர்க்கடலை வறுக்காத வேர்க்கடலை ரெண்டுமே கிடைக்கும். நான் வறுக்காத வேர்க்கடலை வாங்கி தான் வறுத்து தோல் எடுத்துகிட்டு மிக்சியில் போட்டு அரைச்சிக்கிறேன். பாருங்கள், நல்லா நைஸாக அரைச்சிட்டேன். ஒரு தட்டில் மாற்றிக்கிறேன். நான் நீங்கள் ட்ரை கோகோனட் வச்சு கூட செய்யலாம். ஆனால் நான் ட்ரை கோகோனட் கிடையாது என்கிட்ட. அதனால் ஃப்ரெஷ்ஷான தேங்காவை தான் அந்த பின்னாடி பக்கம் இருக்கும் பார்த்தீங்களா, ஓடுலாம் அந்த பிளாக்காக இருக்கிறதெல்லாம் எடுத்துகிட்டு தான் அந்த தேங்காவையும் போட்டு நல்லா நைஸாக அரைச்சிக்கலாம். மிக்சியில் போட்டு தண்ணி ஊற்றக்கூடாது. தண்ணி ஊற்றாமல் நல்லா திருவுன மாதிரி அரைக்கணும். இன்னும் கொஞ்சம் மசியணும் தேங்காய். நான் மறுபடியும் ஒரு வாட்டி அரைச்சிட்டு அதுக்கப்புறம் இந்த வேர்க்கடலையும் கூட போட்டு அரைச்சிக்கிறேன். இது நம்ம வீட்டிலேயே ரெடி பண்ணுற பர்ஃபி. இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது கொஞ்ச நேரத்துலேயே ஒரு 10 நிமிஷத்தில் நம்ம வீட்டிலேயே அழகாக செஞ்சு முடிச்சிடலாம். குழந்தைங்களும் நல்லா விரும்பி சாப்பிடும். திடீர்னு நம்மளுக்கு வீட்டில் ஒரு கெஸ்ட் வந்துட்டாலும் டக்குன்னு செஞ்சு கொடுத்துடலாம் இந்த பர்ஃபியை. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நான் அரைச்சி வச்ச வேர்க்கடலையும் இது கூடயே ஒன்றா போட்டுக்கிறேன். இது கூடயே ஒன்றா போட்டு அதையும் இதையும் ரெண்டுமே சேர்த்து நைஸாக அரைச்சிடலாம். ஆனால் தண்ணி ஊற்றக்கூடாதுங்க. தண்ணி ஊற்றாமல் தான் அரைக்கணும். இதை நம்ம ஒரு கடாயில் போட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். ஆனால் இதுக்கு நெய்யோ எண்ணெயோ எதுவுமே தேவையில்லை. ஏன்னா இந்த தேங்காயில் வேர்க்கடலை ரெண்டுலேயுமே எண்ணெய் வரும். அதெல்லாம் அந்த எண்ணெயே போதும். நீங்கள் நெய்யில் எதுவுமே போட தேவையில்ல. கொஞ்ச நேரத்தில் சட்டுன்னு ஒரு 10 நிமிஷத்தில் செஞ்சு முடிச்சிடலாங்க இந்த பர்ஃபியை. அதுவும் டேஸ்ட்டும் நல்லா சூப்பராக இருக்கும். பாருங்கள், நல்லா கொஞ்சம் இந்த ஈரப்பதம் போகிற அளவுக்கு நல்லா வறுத்துக்கலாம் ட்ரையாக. ஆனால் தீயக்கூடாதுங்க. தீயாத அளவுக்கு பார்த்து நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். பாருங்கள், நான் கொஞ்சம் ஒரு பீஸ் தேங்காய் கட்டியாக இருந்தால் அதை எடுத்துட்டேன். இதுலேயே ஒரு பவுல் பால் தான் நான் காய்ச்சிருக்கேன். நம்ம எந்த பவுலில் வேர்க்கடலை எடுத்தோமோ அதே பவுலில் தான் ஒரு பவுல் பால் காய்ச்சிருக்கேன். ஆனால் அந்த பால் நம்ம வெல்லம் போடும்போது அந்த பால் சூடு இருக்கக்கூடாதுங்க. நம்ம கை பொறுக்கிற அளவுக்கு தான் சூடு இருக்கணும். சுத்தமாகவும் சூடு இல்லாமல் இருந்தால் வெல்லம் கரையாது இல்லையா. அதனால் பாருங்கள், அந்த இதுலேயே வச்சு நான் வெல்லத்தை நல்லா அந்த பால்லேயே கரைச்சி எடுத்துக்கினேன். ஆனால் பாலில் தண்ணி ஊற்றக்கூடாதுங்க. திக்கான பாலை தான் இருக்கணும். அப்போ தான் பர்ஃபி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள், அந்த வெல்லத்தை அதுலேயே நல்லா கலந்து அந்த வேர்க்கடலையிலே ஊற்றிக்கிட்டேன். நான் அந்த வெல்லத்தையும் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிடலாங்க. இது கொஞ்ச நேரத்துலேயே டக்குன்னு செஞ்சிடலாம் இந்த பர்ஃபியை. பாருங்கள், நல்லா கை விடாமல் நல்லா கலர் எடுத்துக்கலாம். கொஞ்ச நேரத்தில் ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். இந்த மாதிரி சூப்பராக. இது நல்லா திரண்டு வரணுங்க. திரண்டு வர நேரத்தில் நீங்கள் பிளேட்டில் மாற்றிங்கன்னா போதும். பாருங்கள், கொஞ்சம் கூட ஒட்டாமல் சூப்பராக வரும். நான் கொஞ்சமாக ஒரு 1/2 ஸ்பூன் ஏலக்காய் பொடி போட்டுக்கிறேன். அப்படி உங்கள்கிட்ட ஏலக்காய் பொடி இல்லைன்னா நம்ம வேர்க்கடலாம் அரைக்கணும் இல்லையா, அப்பயே நீங்கள் ஒரு 2 ஏலக்காய் போட்டு அது கூட அரைச்சிக்கலாம். இந்த பர்ஃபி ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சுங்க. பாருங்கள், நல்லா கடாயில் ஒட்டாத அளவுக்கு நல்லா திரண்டு வருது பாருங்கள். இந்த டைம் எடுத்து நீங்கள் என்ன பண்ணலாம், ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாம் இந்த வேர்க்கடலை பர்ஃபியை. நம்ம கடையில் வாங்குறதோட இதே மாதிரி நம்ம வீட்டிலேயே கொஞ்ச நேரத்துலேயே 10 நிமிஷத்துலேயே சட்டுன்னு செஞ்சிடலாம். டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். பாருங்கள், நான் ஒரு தட்டில் மாற்றிக்கிறேன். பாருங்கள், தட்டில் மாற்றிட்டு நல்லா சமப்படுத்திட்டு நம்ம ஃப்ரிட்ஜிலேயோ இல்லை வெளியிலேயே வச்சு கூட ஆற வைக்கலாம். ஃப்ரிட்ஜில் வச்சிங்கன்னா கொஞ்ச நேரத்தில் உடனே ஒரு 10 நிமிஷத்துலேயே செட் ஆகிடும். வெளியே வச்சா ஒரு 1/2 hour ஆகும் சூடு குறையிறதுக்கு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.